அஸ்ஸலாமு அலைக்கும். பூரி செஞ்சுக்கிறோம்மா. இது தனி மைதா மாவு தான். கோதுமை மாவுன்னு நினச்சி தான் போட்டேன். மைதா மாவு இது மேல் முடிக்கு செஞ்சு வச்சுக்கிறேன். இது அடக்கம். என்ன செஞ்சேன், உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக போட்டுட்டு கடுகு கருவேப்பிலையில் சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு நல்ல இறாலை நல்லா மசித்து அரைச்சிக்கிட்டேன். அதுதான் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டு டேஸ்ட் ஆகிக்கும். கருவேப்பிலையில் பச்சை மிளகாய் வத்தல் எல்லாம் போட்டு வதக்கினேன். கருவேப்பிலை இது போட்டு இப்போ இதை நம்ம இதை வச்சு தின்னா ரொம்ப டேஸ்ட் ஆகிக்குது. ஒரே அந்த மெத்தடுக்கு தானே திங்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்கிறேங்க. அடக்கத்தை பாருங்கள், நல்லா பசண்டையாக சேர்ந்துக்கிட்டு டேஸ்ட் ஆகிக்கும். இதெல்லாம் போட்டிக்கிட்டு அதனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் ஆகிக்கும். ஒரே மெத்தடில் செய்யணும்னு தேவையில்லை. எரிக்கிறையை பொறுத்து கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கிட்டத்தட்ட அது ஒரு உருளைக்கிழங்கு மட்டுமே 1/4 கிலோவுக்கு மேலே வைக்கும். நான் போய் வாங்கினேன். நான் கொஞ்சம் கடையில் வாங்கினா கொஞ்சம் சாமான் பார்த்து வாங்குவேன். இந்த சாந்தி வாங்கிட்டு வந்தால் முன்ன பின்ன வாங்கிட்டு வர்றேன். கொஞ்சம் டிசைன்லாம் பார்க்க மாட்டேன். நல்லா அழகாக இருந்துரு, வலுவலுன்னு பார்க்கவே. நான் அதை உங்களுக்கு முழுசாக காட்டுவோம்னு தான் நினச்சேன். அந்தளவுக்கு நீட்டாக இருந்துட்டு பாருங்கள். எல்லா இடத்தையும் வச்சு முடிச்சிட்டேன். சரியாக போயிட்டு கையளவும் கண்ணளவும் சரியாக இருக்கணும். செய்கிறது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இதில் அடக்கத்தை பற்றியில் எப்படி இருக்குது. இதுக்கு எண்ணெயெல்லாம் போட்டுன்னு சொன்னேன். கடுகு கருவேப்பிலையில் வெங்காயம் வத்தல் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் உரிச்சு போட்டேன். வெள்ளாரி தான் போடுவேன் எப்பவும். அது சைவம் போல் செய்வோம். இது அசைவ பூரி. எல்லாம் கொஞ்சம் சரியாக போயிட்டு இந்த 6 பூரிக்கு 3 பேர் சாப்பிடலாம். ஆளுக்கு 2 பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரிலாம் வச்சு செஞ்சு தின்னுங்க, நல்லா இருக்கும். நல்லா அடக்கம் நல்லா கொண்டிக்கிட்டு உள்ளக்க. பற்றியெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ரொம்ப நல்லா இருக்குது. நான் கடைசி இந்த அடக்கத்தை என்ன செய்வேன், டேஸ்ட் ஆகிக்குன்னு வலித்து வாயில் விடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும், பிடிக்கும் அடக்கம். சூப்பர் அடக்கம். மாஸ்டர் அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அதான் நம்மளுக்கு இதை திங்க தந்தேன். நான் எனக்கு எல்லாம் போகணும். அப்பவும் ஒரு மூடி குறைஞ்சி போச்சு. சரி, சும்மா திங்க வேண்டியதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.